சட்டப்பேரவையில் இருந்து திமுக வெளிநடப்பு செய்யாது என்று அக்கட்சியின் பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவுடன் மக்கள் தேமுதிக இணையும் நிகழ்ச்சி சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்றது. மக்கள் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் திரளான தொண்டர்கள் திமுகவில் உறுப்பினர்களாக சேர்ந்தனர். அப்போது பேசிய ஸ்டாலின், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களின் நலனுக்காக திமுக பாடுபடுவதாக தெரிவித்தார். ஆளும் கட்சி என்றில்லாமல் பல்வேறு கட்சி தொண்டர்களும் திமுகவில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேர்ந்து வருவதாக குறிப்பிட்ட ஸ்டாலின், சட்டப்பேரவையில் என்ன நடந்தாலும் அமைதி காத்து வெளிநடப்பு செய்யாமல் ஜனநாயக கடமையாற்றப் போவதாக உறுதியளித்தார். மதுரையில் கல்வி கடனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட மாணவன் குறித்து பேசிய ஸ்டாலின், கடனை செலுத்த முடியாதவர்களிடம் கடனை கேட்டு தொல்லை கொடுப்பதை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்தியன் ரிசர்வ் வங்கி எல்லா வங்கிகளுக்கும் தாக்கீது அனுப்பியிருக்கிறது, யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று. ஆக இந்த நிலையில ஒரு தனியார் சேனல் அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி சான்றிதழை பறிமுதல் செய்ய காரணத்தால் அவன் இறந்து போயிருக்கிறானே, இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது இந்த ஆட்சி?